ஜோதிடத்தினுடைய வகைகளை பற்றி நாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல மிக உன்னதமான பெரிய மாற்றங்களை உள்ளடக்கிய நுட்பமான முறையில் கையாண்டு பலனுடைக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்னம். இதற்கு முன்னாடி இருக்கிற முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு என்ன மாதிரி தோஷங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, பின்னடைவுகள் இருக்கு, வாழ்க்கையில என்ன மாதிரியான போராட்டங்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப என்ன பண்ண போறோம்னா இறைவனுக்கே பிரசன்னம் போட போறோம். அப்ப எந்த அளவிற்கு உயரிய ஒரு உன்னதமான நிலையை இந்த பிரசன்னம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவ பிரசன்னம் என்பது தேவனுக்காக போடப்படுகிற பிரசன்ன முறை. என்ன சார் தேவனுக்காக எதை போடணும், ஏன் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் மற்ற வழிபாடுகளையும் முறைப்படி செய்யாததுனால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆறான்னு சொல்லக்கூடிய உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பாதுகாப்பு வளையமானது பலவீனம் அடைகிறது. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தால் போற்றி வழிபாடு செய்யப்பட்டு வந்த குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ அவர்கள் முறையாக வழிபாடு செய்யாததால் அவருடைய பாதுகாப்பில் சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன் அந்த வழிபாடு பண்ணப்படலை, ஏன் கோவிலுக்கே போக முடியல, ஏன் குறிப்பிட்ட சாங்கியங்களை செயல்படுத்த முடியவில்லை, ஏன் குடமுழுக்கு செய்ய முடியல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமா கோவில்களில் குடமுழுக்கு செய்யப்பட வேண்டும், ஏன் செய்ய முடியல, ஏன் ரொம்ப நாளா வழிபாடே இல்லாம ஒரு கோவில் இருக்கிறது, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, கோவில்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா, இறைவனுடைய சாநித்தியம் குறைந்து விட்டதா, இல்ல வெளியிருந்து யாராவது இறைவனை செயல்படாதபடி முடக்கி இருக்கிறார்களா, இல்ல கோவிலினுடைய சொத்தை யாரினும் அபகரித்திருக்கிறார்களா, இல்ல இறைவனுடைய சாநித்தியம் கெடும் அளவிற்கு அந்த கோவிலில் ஏதேனும் துர்நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறதா. இதெல்லாம் இருந்தா நிச்சயமா அந்த கோவிலில் அந்த கோவிலை கும்பிடக்கூடிய அந்த பங்காளிகளுக்கோ கோவிலுக்கு வரக்கூடிய நபர்களுக்கோ ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அவர்கள் அடைய முடியாது. அப்போ அந்த கோவில்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம கண்டறிய வேண்டும். அப்ப அந்த கோவிலுக்காக போடக்கூடிய அஷ்டமங்கல பிரசன்னத்திற்கு பெயர் தான் தேவ பிரசன்னம். தனி மனிதர்களுக்காக போட்டீங்கன்னா, தனி குடும்பத்திற்காக அல்ல பொதுவா அந்த குழுவுக்காக போட்டீங்க, அந்த ஊருக்காக போட்டீங்கன்னா அது அஷ்டமங்கல பிரசன்னம். ஆனா அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்காக, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்காக, இறைவனுக்காக என்ன தோஷங்கள் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கண்டறியறதுக்காக நாம் போடப்படுகின்ற எடுத்துரைக்கின்ற ஜோதிட முறைதான் தேவ பிரசன்னம். இந்த தேவ பிரசன்னம் அப்படிங்கிறது அஷ்டமங்கல பிரசனத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது, ஆனால் மிக உயரிய நிலையை கொண்டிருப்பதாக இருக்கிறது. இந்த தேவ பிரசன்னத்திற்கும் பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சகுன சாஸ்திரம், நிமித்த சாஸ்திரம், இப்படி பலதரப்பட்ட முறைகளையும் கையாண்டு 2-3 ஜோதிடர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை வாயிலாக ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான பலன்கள் என்ன, என்ன மாதிரியான மாற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவா எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த தேவ பிரசன்னம். அஷ்டமங்கல பிரசன்னம் பார்ப்பதற்கே இறைவனுடைய அனுகிரகமும் மூத்தோர்கள் அனுகிரகமும் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாட்டினுடைய மகிமையும் தேவை என்றால், இறைவனுக்கே நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிறப்பு எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு நீங்க புனிதத்துவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், அனுதினமும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தினுடைய வலிமை எவ்வாறு இருக்க வேண்டும், மூத்தோர்கள் முன்னோர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பாக்கியத்தை வழங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய குடமுழுக்கு இல்லாமல் இருக்கிறது,
வழிபாடு இல்லாமல் இருக்கிறது, சாநித்தியம் இல்லாமல் இருக்கிறது. கோவிலை புதுசாக புதுப்பிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க, அப்படியே அதை கட்டவே முடியாது. அந்த கோவில், சில கோவில்கள் கட்டி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள், அந்த அங்காளி பங்காளிகளுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் பார்த்தா வழிபாடே நடக்காது. சில கோவில்களில் வழிபாடே நடக்காத கோவில்கள் உங்களுக்கு சாநித்தியம் கெட்டு போயிடுது. சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா துர்மரணங்கள் இல்லை துர்நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த இடத்துல அந்த இறைவனை வழிபட முடியாமல், அந்த இறைவன் செயல்பட முடியாமல் இருப்பார். இப்படியாப்பட்ட நிலைகளை மிக துல்லியமாக ஆய்வு செய்து கண்டறிந்து எடுத்துரைத்து அவர்களுக்கு அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளையும் எடுத்துரைத்து அந்த இறைவனுடைய சாநித்தியத்தை அதிகப்படுத்தி வழிபாட்டு முறைகளை அதிகப்படுத்தி அந்த மக்களுக்கும், ஊர் மக்களாக இருந்தாலும் சரி அல்ல அந்த அங்காளி பங்காளிகளாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்குமே நல்ல சக்தியை வழங்கி நல்ல பாதுகாப்பை கொடுத்து மிக உன்னதமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தேவ பிரசன்னம் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தெய்வஞன் எடுத்துரைக்கிறார். இதனால பல ஊர்களும் பல குடும்பங்களும் பல மக்களும் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறதுலேயே மிகவும் மோசமானது தெய்வ குற்றம், தெய்வத்தை வழிபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதற்கான சாங்கியங்கள் செய்யப்படாத ஒரு நிலை. இதையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு உன்னதமான நிலையை ஒரு குழுவிற்கே, ஒரு ஊரிற்கே, ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய அத்துணை விதமான நபர்களுக்குமே வழங்குகிறார்கள் என்றால் உண்மையிலேயே அந்த தேவ பிரசன்னம் போடக்கூடிய தெய்வஞர்கள் இறைவனாகவே மாறுகிறார்கள். அனுதினமும் இறை அனுகிரகம் செய்து சில மந்திரங்களை உச்சாடனம் செய்து இஷ்ட தேவதையாக சரியான தேவதையை வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படும் பொழுது அவர்கள் இறைவனாகவே உருவெடுக்கிறார்கள். அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது தேவ பிரசன்னம். அப்போ இந்த முறைகள் எல்லாத்தையுமே நீங்க கற்றுணர்ந்தால்தான் ஜோதிடத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கற்று உணர்ந்து பயிற்சி செய்து சிறந்த ஒரு தெய்வஞனாக நீங்கள் உருவாக வேண்டும். அதுதான் எங்களுடைய முதல் விருப்பமாக இருக்கிறது. நிச்சயமா நல்ல நிலையை அடைவீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்து வரக்கூடிய ஜோதிடத்தின் வகையை பார்ப்போம்.